நமச்சிவாயம். ஜெயவராகி. ஆனி மாதம், ஆனி மாதம், இந்த ஆனி மாதத்தை குருவும் செவ்வாயும், அதாவது கடகத்தில் இருக்கக்கூடிய குருவோடு சுக்கிரன் இணைகிறார். பொதுவாக குரு சுக்கிரன் ஒரு இணைவு ஒரு ஜாதகத்தில் இருந்ததுன்னா பல வகையிலும் அவங்களுக்கு வருமானம் சேரும். மெயினாக குரு ஒரு பணம் கிரகம், அதே போல் பொருள் கிரகம், செல்வத்தை குறிக்கக்கூடிய கிரகம். அதே போல் சுக்கிரனும் செல்வத்தை குறிக்கக்கூடிய கிரகம். இரண்டுமே குருமார்கள். இவங்க அசுர குரு, அவர் தேவ குரு. அதே போல் ரெண்டு பேருமே சுப கிரகங்கள். அப்போ இரண்டு சுப கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சேர்க்கை ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னாக்கா அது ஒரு அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது. அப்போ நிச்சயமாக இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குருவும் சுக்கிரனும் அவங்களோட புதனும் இணைக்கிறார். அப்போ நிச்சயமாக விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடியவங்க, ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடியவங்க, அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அந்த பிளேயர்ஸாக இருக்கக்கூடியவங்க, அதே போல் கவிதை, டாக்குமெண்ட்ஸு, இதெல்லாம் புக்ஸு, இந்த மாதிரி இடத்துல ஒர்க் பண்ணக்கூடியவங்க, கிரியேட்டராக இருக்கக்கூடியவங்க, ஆடிட்டர்ஸாக இருக்கக்கூடியவங்க, கலைத்துறையை சார்ந்தவர்கள், எல்லா கலைகளும் அதில் வந்துடணும். கலைத்துறையை சார்ந்தவர்கள், சினிமாவில் ஆரம்பித்து கடைசி நிலையில் இருக்கக்கூடிய சிலம்பம் வரையிலுமே கூட கலைத்துறையை சார்ந்தவர்கள், டீச்சர்ஸாக இருக்கலாம், அங்கே நீங்கள் அகாடமியாக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ் அகாடமியாக இருக்கலாம், அல்லது அந்த கலைகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இருக்கலாம். ஸோ கலைத்துறையை சார்ந்தவர்கள், ஆக்டர்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த எனி டிபார்ட்மெண்ட், கலைத்துறையை சார்ந்தவர்கள். இன்னும் சொல்லப்போனால் ஒரு குறிப்பிட்ட துறையில் நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள், ஸ்கில்ஸு, அந்த எந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அதில் ரொம்ப ஸ்கில்லிங்காக இருக்கக்கூடியவங்க. எனக்கு நான் ஒரு 20 வருஷமாக இந்த கம்பெனியில் இருக்கேன், நான் போய் தான் இந்த கம்பெனியை டெவலப் ஆனேன், நான் ஒரு 20 மணி நேரம் இந்த கம்பெனிக்காக உழைச்சேன், இப்படியெல்லாம் சொல்லக்கூடியவங்க. அருமையாக நான் அதிகமாக கஷ்டப்பட்டேன், பாடுபட்டேன், இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடியவங்க. இவங்க எல்லாருக்குமே இந்த ஆனி மாதம் கை கொடுக்கும், சிறப்பானதாக இருக்கும். சார் செவ்வாய் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காரு சார். உங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் சரிதான். குறிப்பாக பணம் கையாடல்கள் விஷயமா வரக்கூடிய பயம் அல்லது ஒரு சந்தேகம். ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க, அது நீங்கள் ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம். ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுற இடத்துல உங்கள் பேரில் எதையும் ஒரு வீண்படி சுமத்துறாங்க, ஒரு இன்சல்ட் பண்ணுறாங்க. மெயினாக உங்களை டார்கெட் பண்ணுறது, கார்னர் பண்ணுறது, எதிரிகள் உருவாகிறது. அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த பணம் கையாடல், அதாவது பண திருட்டு அப்படி வச்சுப்போமே, அக்கௌண்ட்ஸ் ரீதியாக ஏதாவது டிரான்சாக்ஷனாக இருக்கலாம், நீங்கள் செஞ்சுருக்கலாம், உண்மையிலே நீங்கள் செஞ்சுருக்கலாம், இல்லை செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகளாக இருக்கலாம். அப்போ இந்த மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள், இதில் வரக்கூடிய பிரச்சனைகள், மனசில் இருக்கக்கூடிய பயம், இதனால் மனசில் இருக்கக்கூடிய பயம் இதெல்லாம் இருக்குமே. ஆனால் இந்த ஆனி மாதம் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல போது, உங்களை எப்படி காப்பாற்றுறது, அதுக்கு என்ன வழி, இதெல்லாம் தான் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். வாருங்கள். எவ்வளோ நிறைஞ்சது? சிம்ம ராசிக்கு 12வது இடத்துல இருக்கக்கூடிய குருவும் சுக்கிரன், 5, 8 குடையவன். திடீர் அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது சிம்ம ராசி அன்பர்கள். நல்ல யோகம். யாருக்கும் நடக்காத ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நடந்துவிடும். அது நல்லதாக நடக்கும், அதான் விஷயங்க. யாருக்கும் நடக்காத அல்லது யாருக்கும் நடக்கக்கூடாத ஒரு சில நல்ல விஷயங்கள் நடந்துவிடும். அது உங்கள் வாழ்க்கையை அப்படியே சேஞ்சஸ் பண்ணும். ஒரு நாள் 2 நாள் கஷ்டமாக இருக்கும், ஆனால் வாழ்க்கைக்கு இனிமை. ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க தயாராகுங்கள் சிம்ம ராசி அன்பர்களே. புதுசாக யோசிக்கணும், புதுசாக செய்யணும். ஏதேனும் ஒரு மாற்றங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும், வளர்ச்சியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். சிம்ம ராசி என்பவர்களே, ராசிக்கு 12வது வீட்டில் இருக்கக்கூடிய குருவும் சுக்கிரனும். மெயினாக சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு பண கஷ்டம் அல்லது பண நஷ்டம், எதில் எடுத்தாலும் நஷ்டமாகுதுங்க சாமி. ஒரு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணால் கூட நீங்கள் நஷ்டம்னு கேள்விப்பட்டீங்களா? ஒரு தங்க வியாபாரம் பண்ணுறாங்க,
அவங்களுக்கு தொழிலில் நஷ்டம். ஒரு சில்வர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு கடன் சுமைகள். யாராவது நம்புவாங்களா? கோல்டு பிஸ்னஸ் தான் இருக்குல்லே நல்ல லாபம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். கனிம வளங்கள், குவாரிகள், க்ரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடிய அவங்களுக்கு கடன் இருக்குது. ஒரு 30 கோடி 60 கோடி கடன் இருக்குன்னு நம்ப முடியுமா? அப்போது அந்த போல் பெரிய பெரிய தொழில் செய்யக்கூடியவங்க நாம் நினச்சிட்டு இருக்கோம் இதுதான் நல்ல வருமானம் கொழுத்து போயிருக்கு, அவங்களுக்கு என்னப்பா சிம்மராசின்னு நினைக்கிறோம். ஆனால் சிம்ம ராசிக்கு உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் ட்ரபுளில் இருக்காங்க. கஷ்டம் மீன்ஸ் பண கஷ்டமாக இருக்காது, வேறு சில சிக்கல்கள், வெளியில் சொல்ல முடியாத சிக்கல்கள் இருக்கும். அப்போ சிம்ம ராசி என்பர்களே பலவிதமான மன கஷ்டத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி என்பது, அது குடும்பமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். நல்லா பழகிட்டு இருந்த ஒரு நண்பர் அல்லது நல்லா பழகிட்டு இருந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கட்டாக இருக்கலாம். அது ஆணோ பெண்ணோ, உறவு முறைகள், வெளியில் பழகிறது, வீட்டுக்கு தெரியாமல் வச்சுக்கிறது, வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல வரக்கூடிய பழக்க வழக்கங்கள், அல்லது செகண்ட் மேரேஜஸ் அது மாதிரிலாம் நின்று போகிறது, தொடர்பு கட்டாகிறது. மெயினாக பிள்ளைகளை பற்றிய கவலைகள், வருமானம் பற்றிய கவலைகள், தொழில் பற்றிய கவலைகள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே ஹெல்த் இஷ்யூஸு. இதெல்லாம் ஒரே நேரத்தில் சேர்ந்தால் எப்படி இருக்கும்? இந்த கஷ்டம்தான் சிம்ம ராசிக்கு இப்போது நடைபெறுகிறது. அது நீங்கள் யாராக இருந்தால், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், மீடியா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அல்லது காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம், அப்போ இல்லைன்னா யூனிஃபார்ம் போட்ட எந்த ஒரு அரசு அதிகாரிகளாகவும் நீங்கள் இருக்கலாம், கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கலாம், இல்லை ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், உள்நாட்டில் இருக்கலாம், வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவங்களாக இருக்கலாம். மெயினாக வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய கஷ்டங்கள், வேலையில் வரக்கூடிய கஷ்டங்கள், வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய கஷ்டங்கள். மொத்தம் வேலை செய்கிறேன் படிக்கிறேன்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துனே இருப்பான், அப்படியே குனிஞ்சு பார்த்துனே இருப்பான், ஒன்றுமே செய்ய மாட்டான். ஆனால் படிக்கிற மாதிரி வேலை செய்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டே இருப்பான். ஆனால் இந்த சிம்ம ராசிக்கு அது பார்க்க பார்க்க கோபம் பொங்கும், வேறு ஒன்றும் செய்ய முடியாது. டக்குன்னு நடுவில் நிறுத்திட்டு பேசவும் முடியாது, சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரியெல்லாம் ஒரு டைமை வேஸ்ட் பண்ணுறது, அருமையான பொண்ணான நேரங்களை, வாய்ப்புகளை மிஸ் பண்ணவே இந்த மனசு அப்படியே தவிக்கும். அப்போ இதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாமல், ஒன்றும் செய்ய முடியாமல், இதனுடைய வலி வேதனை யாருக்கு தெரியும்னா அந்த தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு தான் தெரியும். ஒரு நிமிஷமும் தங்கம், ஒரு நிமிஷமும் கோல்டு, பசங்க இப்படி வேஸ்ட் பண்ணுறாங்களே சார், நல்ல கம்பெனி சார், இவங்க ஸ்பாயில் பண்ணுறாங்க, செய்ய முடியாத, என்னால் பொறுத்துக்க முடியலை அப்படின்லாம் மனசு வேதனைப்படுறது. நல்ல பையன் சார், படித்தா சூப்பராக வந்துடுவாங்க சார், ஆனால் சொல்கிற பேச்சு அடங்கிறதே இல்லை. நல்ல கம்பெனி சார், நல்ல ஓனர் சார், நல்ல குரோத்துக்கு வந்துவிடும் சார், ஆனால் இவங்க பேச்சு கேட்குறாங்க, நம்ம பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. நல்ல பிஸ்னஸ் சார், எங்கள் வீட்டுக்காரர் நல்ல திறமையானவர், ஆனால் அவங்கள மதிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சிம்மராசி என்பதற்கும் வாழ்க்கை முன்னேற்றத்தில் ஏதேனும் ஒரு தடை உள்ளதா? ஆமாம் சாமி இருக்கு. அது நீங்கள் பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், அல்லது வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கலாம், விளையாட்டுத்துறையாக இருக்கலாம், விளையாட்டாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். அப்போ யாராக இருந்தாலும் சிம்ம ராசி அன்பர்களே, இந்த மாசத்திலிருந்து, இந்த ஆணி மாதம் உங்களை சரி செஞ்சுக்கிறதுக்கான ஒரு காலம். ஒரு குருவாக இருந்த, ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் குருவாக இருந்து உங்களுக்கு சொல்லுவாங்க, டேய் இப்படி பண்ணிட்டாத, டேய் இப்படி செய், இப்படி எடுத்துக்கோ, இதை பற்றி கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு உங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நீங்கள் உள் வாங்கிட்டு செய்வீர்களே ஆனால், அந்த வழிகாட்டுதலை கரெக்டாக கடைபிடிப்பீர்களே ஆனால் வெற்றி மேல் வெற்றி வரும் சிம்ம ராசி அன்பர்களே. அப்போ உங்களுக்கு என்ன வேணும்? சரியான வழிகாட்டுதல் வேண்டும். யாரோ ஒருத்தர் நல்லது சொல்கிறாங்க, அப்படியே அதை கேதர் பண்ணிக்கணும், அப்படி அதன்படியே நீங்கள் நடக்கணும். நடப்பீர்களேயானால் வாழ்க்கையில் வெற்றி உறுதி. கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே. மெயினாக